ஐடியில் ஒர்க் பண்ற ஒரு 4 பசங்க சேர்ந்து கோட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும்? என்எம்ஆர் கோட் ஃபார்மின் அன்பான வணக்கங்கள். நம்ம என்எம்ஆர் கோட் ஃபார்ம்ல இந்த வாரம் கண்டக்ட் பண்ண கிளாஸ்க்கு சென்னை, காஞ்சிபுரம், ஈரோடு, திண்டுக்கல், சேலம், நாமக்கல், திருநெல்வேலி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி இந்த ஊர்கள்ல இருந்து நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம ஃபார்முக்கு வந்திருந்தாங்க. வந்திருந்த நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாரும் ரிசீவ் பண்ணிட்டு அவங்க என்ன மோட்டிவ்காக இந்த ஃபீல்டு செலக்ட் பண்ணாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, வந்திருந்த நம்ம ஃபாலோவர்ஸ்ல ஒரு 4 பேர் மட்டும் ஐடியில் ஒர்க் பண்றவங்க வந்திருந்தாங்க. இது என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஐடியில் ஒர்க் பண்ற எல்லா யங்ஸ்டர்ஸுமே இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணி வராங்க. நாமளும் சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும், ஆனா அது இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இந்த தாட்ஸோட நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம என்எம்ஆர் டீமை அப்ரோச் பண்றாங்க. அதுவே எங்க டீமுக்கு ஒரு ஹைலைட்டான மூமெண்ட் தான். வந்திருந்த எல்லாருக்குமே கோட் ஃபார்மிங் மெத்தடில் என்எம்ஆர் டீமோட ஐடியாலஜி என்னங்கிறத நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் உங்க ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பிரீடு செலக்ட் பண்ணணும், நீங்க செலக்ட் பண்ண பிரீடை எப்படி பார்த்து வாங்கணும், அதை எப்படி குவாரண்டைன் பண்ணணும், குவாரண்டைன் டைம்ல என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், குவாரண்டைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குட்டிகளை எப்படி தரம் பிரிக்கணும், தரம் பிரிச்ச குட்டிகளை எப்படி பரன்ல ஏற்றணும், குட்டிகளுக்கு என்ன தீவனங்களை எந்த அளவுல கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும், குட்டிகளுக்கு டெத் ரேஷியோவே இல்லாம அதை சேல் வரை எப்படி கொண்டு போகணும், இதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லி கொடுத்தோம். கிளாஸும் நல்லபடியா முடிஞ்சது. வந்திருந்த நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி. இதே மாதிரி ஆர்ட் பண்ண ஆரம்பிக்க நினைக்கிற நீங்க எங்க என்எம்ஆர் டீம் அப்ரோச் பண்றதுக்கு கீழ நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து என்எம்ஆர் கோட் ஃபார்ம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.